வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனல்ல சைவ சித்தாந்தத்திற்கு அடிப்படையாக உள்ள திருமந்திரத்திலிருந்து முக்கியமான அன்பர்கள் அறிய வேண்டிய மந்திரங்களை எல்லாம் கொடுத்து வருகிறேன். அம்மையினுடைய அபிராமி அந்தாதியையும் கொடுத்து வருகிறேன். இன்று அபிராமி அந்தாதி தான் கொடுக்கப்பட வேண்டிய நாள். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு மூத்த சகோதரர் ஒருவர் குறுஞ்செய்தி அனுப்பி, நேற்று ஆன்மா உடலோடு கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர்களே. ஆம், சொன்னேன். அந்த ஆன்மாவினுடைய வடிவ அளவு எவ்வளவு இருக்கும் என்று ஒரு திருமந்திர பாடல் இருக்கிறதே, அதை சொன்னால் நன்றாக இருக்குமே என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கருத்துக்களை சொல்வதுதானே வழக்கம். அதுதான் எனக்கு பிடித்தமான ஒரு வழிமுறை. அப்படி என்றால் அந்த ஜீவன் என்று சொல்லப்படுகின்ற, சிலரால் உயிர் என்று வழங்கப்படுகின்ற, மேலும் சிலரால் ஆவி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஜீவாத்மாவினுடைய வடிவளவை குறிப்பிடக்கூடிய அந்த பாடலை அன்பர்களுக்கு கொடுத்தால் அந்த மூத்த சகோதரனுடைய வேண்டுகோளை ஏற்ற மாதிரியும் இருக்கும், அன்பர்களுக்கு சுவையானது ஒரு தகவலை கொடுத்த மாதிரியும் இருக்கும் என்று இன்று உடனடியாகவே இந்த திருமந்திரம் பதிவையை எடுத்துக்கொண்டு போட விளைகிறேன். திருமந்திரத்தில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. விஞ்ஞானத்தால் அறியப்பட முடியாத, விஞ்ஞானம் தொட முடியாத எத்தனையோ விஷயங்களை திருமூல தெய்வம் தன் மெய்ஞானத்தால் கண்டுணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு செய்திதான் இது. ஜீவாத்மாவினுடைய வடிவத்தினுடைய அளவு எப்படி ஐயா இருக்கும்? அற்புதமான ஒரு மந்திரம். மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில், மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில், கோவின் மயிரொன்று ஆயிரம் கூறிட்டு. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடின், கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு. கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, மேவிய கூறது 1000 ஆனால், மேவிய கூறது 1000 ஆனால், ஆவியின் கூறு 100,000 ஆவியின் கூறு 100,000 எப்படி வந்து அந்த அளவை நமக்கு புரியுமாறு சொல்கிறார் என்றால், மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில், அந்த ஜீவனுடைய வடிவு, ஆவியினுடைய வடிவு, உயிரினுடைய வடிவளவு எவ்வளவு இருக்கும் என்று சொல்ல போவோமே. ஆனால் மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில், கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு. கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு. பசுமாட்டின் வாலில் உள்ள ஒரு ரோமத்தை எடுத்துக்கொண்டு அதை 100ஆக பிரிக்க வேண்டும். எப்படி பாருங்கள். கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, மேவிய கூறது 1000 ஆனால், பசுமாட்டினுடைய வாலில் உள்ள ஒரு ரோமத்தை எடுத்து அதை 100ஆக பிரித்து, அந்த 100 பிரிவில் ஒரு பிரிவை எடுத்து அதை 1000ஆக செய்து, அந்த 1000ல் ஒன்றை எடுத்து ஆவியின் கூறு 100,000 அதுல 100,000ல் ஒரு பங்கு தான் ஜீவனுடைய அளவு என்று குறிப்பிடுகிறார். உங்களுக்கு புரிவதற்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது? புரியுமாறு சொல்றேன். தோராயமாக ஒரு பசுவின் வாலில் உள்ள ரோமமானது 0.1 மில்லிமீட்டர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது 1 × 10⁻⁻1. அதை 100 பங்கு வைக்க வேண்டும். × 10⁻2. அதை 1000 பங்கு வைக்க வேண்டும். × 10⁻3.
அதை 100,000 பங்கு வைக்க வேண்டும் இன்ட்டு 10⁻⁻5. அப்போ 1 இன்ட்டு 10⁻⁻11 அப்படி என்பதுதான் ஜீவாத்மாவினுடைய ஒரு அளவு. 1000 கோடியில் 1, 1000 கோடியில் 1, 1 இன்ட்டு 10⁻⁻1 தான் ஜீவாத்மாவினுடைய அளவுன்னு சொல்லி திருமூல தெய்வம் குறிப்பிடுகிறார். இது நாம் கண்டறிந்து வைத்துள்ள சகல விஞ்ஞான கருவிகளிலும் அறிய முடியாத மெய்ஞானத்தால் மட்டுமே அறியக்கூடிய ஒன்றே ஒன்று. அது திருமூல தெய்வம் தன்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி சிவலயத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய மெய்யுணர்வினால் கண்டு உலகோர்க்கு வழங்கியது. அப்படி என்றால் இந்த ஜீவாத்மா நாம் பிறவியை கர்ம வினைகளை எல்லாம் அனுபவித்து முடித்த பிறகு இவ்வளவு மென்மையான என்று சொல்லக்கூடாது, இவ்வளவு குறுகிய வடிவளவுள்ள அந்த ஜீவாத்மா நவத்வாரங்களில் ஏதேனும் ஒன்றின் வழியாக வெளியேறிவிடும். ஆனால் அற்புதமான மெய்ஞானிகளுக்கு மட்டும் கபாலத்தை உடைத்துக் கொண்டு வெளியேறும். அவரவர்கள் செய்த வினைப்பயனுக்கு தக்கவாறு அது நவத்வாரங்களில் ஒன்றின் வழியாக வெளியேறும். மெய்யுணர்வு மிக்க பெற்றவர்களுக்கு அது கபாலத்தை உடைத்துக் கொண்டு வெளியேறும். அதுதான் தாற்பயம். கபாலத்தை உடைக்கும் அளவுக்கு அது வலி உள்ளதாக இருக்கும். வடிவளவில் இவ்வளவு சின்னதாக இருந்தாலும் வலிமையில் அது கபாலத்தை உடைக்கும் அளவுக்கு வலிமை உள்ளதாக இருக்குமே அந்த ஜீவன். அதான் ஜீவனை பற்றி நீ அறிய வேண்டியது. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவியது கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,000 என்கிறது அந்த பாடல். இதுதான் ஜீவாத்மாவினுடைய வடிவளவை குறிக்கக்கூடிய பாடல். ஜீவாத்மாவின் வடிவளவே இப்படி இருக்கிறது என்றால் பரமாத்மாவினுடைய வடிவளவு எப்படி இருக்கும்? நாளை பார்ப்போம். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.